ஹலோ வணக்கங்க. நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நைட்டே வெண்டைக்காய் கழுவி வச்சுருங்க. வச்சுட்டு காலை எழுந்துச்சி வெட்டி வைங்க. வெட்டி வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க. போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. அது 2 பொரிஞ்சதும் வெண்டைக்காயை போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க வெண்டைக்காயை. அதுக்குள்ளே கொஞ்சம் குண்டால் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வெண்டைக்காய் நல்லா சுருளை நல்லா வறுக்கணும். வறுத்து கொஞ்சம் உப்பு போடுங்க. அந்த வலுவலுப்புலாம் போயிடும் உப்பு போட்டால். அப்படின்னா கொஞ்சம் தயிர் கூட ஊற்றலாம். தயிர் ஊற்றுனோம்னா அது பச்சை கலர் மாறாமல் இருக்கும். அதில் நான் வீட்டில் அரைச்ச மசாலா 2 கரண்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. மஞ்சள்தூளும் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி தேவையானாலும் ஊற்றுங்க. 3 தக்காளி போடுங்க. உப்பு போடுங்க தேவையான அளவு. உப்பு போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்கணும். இந்த பக்கத்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. கடுகு போடுங்க. வெங்காயம் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க. இதுதான் தாளித்து ஊற்றுறது. எப்படி கொதிக்க பாருங்கள். வெண்டைக்காய் ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். வதக்கின வெண்டைக்காய் தானே அது சீக்கிரம் வெந்துடும். வறுத்து இதை ஊற்றிடுங்க. தாளித்து குழம்பு ரெடி. மூடி வைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு.